அது நம்ம சனாதன தர்மத்தில் அது ஒரு அற்புதமான ஒரு மேட்ரு. நம்மளுடைய இப்போ ஹிந்துத்துவான் கொண்டு வந்திருக்கு. அது மாதிரி சைவம் வைணவம் இருந்த காலத்திலேயே நம்ம பதஞ்சலி இருந்த காலத்துலேருந்து மூச்சு பயிற்சிகள் இருக்கு. விந்துவை அதிகமாக வெளியுல கீழே விட்டுட்டீங்கன்னா உலகம் மேலே ஏறிடுச்சுன்னா ஞானம். கீழே போகாம விந்துவை எவன் ஒருத்தன் கட்டுப்பாடோட மேலே ஏற்றி கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திடுறான். 12 இயர்ஸ் ஆகும். அதுக்கு அதாவது சாதாரண மேட்டரே கிடையாது, பெரிய விஷயம் அது. ஒன்ஸ் இங்கே வந்தாச்சுன்னா பாடியோட கோர் டெம்பரேச்சர் மாறிடும். அது மனித நிலையில் இருக்க மாட்டான், மனித ரூபத்தில் இருப்பான், பட் மனித நிலையில் இருக்க மாட்டான். அவனை எதுவுமே பாதிக்காது. நெருப்புல போட்டிங்கனாலும் எந்திரிச்சு வந்துடுவான். தண்ணியில் மூழ்கினாலும் கரைஞ்சு போய் மறுபடியும் எந்த இடத்துல வேணாலும் காட்சி கொடுப்பான். குண்டலினி பரிபூர்ணம் அவனுக்கு அடைந்து விட்டதுன்னு அர்த்தம். அந்த நிலையில் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு தியானம். இந்த மகாவிஷ்ணுன்ற பையன் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதியில் பிறந்து வளர்ந்து எங்கள் அம்மாவுடைய கருவில் நான் இருக்கிறேன். அப்போ குடுகுடுப்புக்காரன் சொல்கிறாப்புல, உங்கள் பையன் வந்து உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கிறது ஆண் குழந்தை தான் பறக்க போகுது. ஸோ இவங்களுக்கு வந்து பெருமாளுடைய அவதாரம் கொண்ட ஒரு பேரை வைன்னு சொல்கிறாங்க. பேரை வச்ச உடனே அவங்க பயங்கரமான பெரிய ஆளாக வருவார் அப்படி இப்படின்னு சொல்லி அல்டிமேட்டான ஒரு கதையை விட்டு இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிற இந்த மகாவிஷ்ணு இப்போ மக்கள்கிட்ட, பள்ளி மாணவர்கிட்ட இளைய மனம் கொண்ட பிள்ளைகளை வந்து கேன்வாஸ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் பல பெண்களை அழைத்து சென்று கொடைக்கானல வந்து கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, என்னம்மா நான் மட்டும் பாடிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் ஏமா பாடலாம்னு சொல்லி ஒரு நித்யானந்தா ஸ்டேஜுக்கும் இஎஸ்ஆர் ஸ்டேஜுக்கும் இவங்க எல்லாம் உருவாக்கி மக்கள்கிட்ட இவங்களெல்லாம் இந்த மாதிரி பெண்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்க கிட்ட டொனேஷன் வாங்கி பணத்தை சேர்த்து பல கோடி ரூபாய்க்கு பொருளாதாரத்துல மேலோங்கி போயிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆன்மீகன்ற போர்வையில். அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு பக்கம் இருந்துகிட்டு பள்ளிக்கூட மாணவர்கள் கிட்ட மாணவிக கிட்ட போய் இலக்கிய மனம் கொண்ட பிள்ளைங்க கிட்ட போய் மதம், சாதி, இந்த பாவம், புண்ணியம் இதெல்லாம் பத்தி பேசுறான்னு அயோக்கிய பையன். சயின்ஸ் கூட தெரியாம முட்டா பையன். பாவம் பண்ணா வந்து குழந்தை வந்து ஊனமா பிறக்குமா? எருமணல் அதுதானா வந்து அந்த காலத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஒரே ரத்தத்துக்குள்ள நம்ம வந்து செக்ஷுவல் ஈடுபட்டு குழந்தை பெற்றுக்குன்னா ஊனமா பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். செல்ஸ்கள் வந்து சரியா இன்புட் ஆகி அவங்களுக்கான சரியான குழந்தை ஆரோக்கியமா பிறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்காது. ஸோ அதனால வந்து கலப்பு திருமணம் செய்யுங்கள். அதாவது உறவுகள் மாற்றி கூட வேறொரு ஊர் பகுதியில் இருக்குது உங்க பிளட் சர்க்கிள்ல இருந்து இல்லாம வேறொரு இடத்துல இருந்து கூட நீங்க வந்து குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ சொல்றல மகாவிஷ்ணு, நீ சொல்றல உன்னெல்லாம் யார் அனுப்பிவிட்டான்னு அந்த சங்கி பையன் நிறைய உயர் ஜாதின்ற கொம்பனவர்கள்லாம் இருப்பானுங்கல்ல, அவங்க வீட்டில் போய் இன்ன வரைக்கும் பாரு, அவங்க பல பேர் வந்து கண்ணு தெரியாம, கண்ணு குருடாகி, கால் நடக்க முடியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பாவம் பண்ணவங்களா? கிடையாது. அவங்களுக்கான அவங்களுடைய உறவுத்தன்மையில ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டிருக்கும், அதனுடைய ஜீன்லேருந்து வந்த பிரச்சனையா தான் இருக்குமா ஒழிய பாவமெல்லாம் கிடையாதுடா. பைத்தியக்காரங்களா? என்னடா முட்டாத்தனமா இருக்குது, பேத்தனமா இருக்குது. இவன் வந்து உன்னை ஒரு கதை சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய விந்தணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா கீழே போச்சுன்னா உலகமா, மேல போச்சுன்னா அவர் பயங்கரமான வேற லெவலா மாறிடுவார் அந்த மனுஷன். ஏன்னா நீ மாறுறா. ஏன்னா நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க எல்லாருமே இருக்கிறீங்களா, எல்லாருக்கும் ஆதரவு தெரிவிக்கிறீங்களா, மகாவிஷ்ணு எங்க குருநாதர், எங்க மாஸ்டர், சீனியர்ஸ் பயங்கரமான பில்டப் கொடுக்குறீங்களா, நீங்க ஒண்ணு கேளுங்களேன். ஏன்னா நாங்களாம் மாறுறது இருக்கட்டும், நீ பேச்சாற்றலாம் பயங்கரமா பேசுற, ஆன்மீக சொற்பொழிவெல்லாம் பயங்கரமா பண்ற. ஃபர்ஸ்ட் வந்து உன்னுடைய விந்தணுக்களை நீ கொண்டு வந்து இங்க நிப்பாட்டுன, அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி நீங்க சொல்ல வேண்டியதுதானே. யாராவது நீங்க கேட்குறீங்களா? ஆன்மீக சொற்பொழிவுல பேசுறவங்க, கேட்டவங்க, கலந்துக்கிட்டவங்க இதை போய் ஃபர்ஸ்ட் கேளுங்க. எந்த மயிரானால முடியாது, சத்தியமா சொல்றேன், எந்த மயிரானால முடியாது. அவன் வந்து இந்த மந்திரத்தை சொன்னா இங்கிருந்து பறக்கலாம், அங்கிருந்து வரலாம். அதெல்லாம் ஃப்ராடு, அதெல்லாம் ஒரு மேஜிக் சிஸ்டம். இந்த அயோக்கிய பேரன் இவன மாதிரி ஆட்கள் தமிழக அரசுல விட்டே வைக்கக்கூடாது. இந்த மாதிரி யார் யார் உருவாக்குறானா, ஊடுருவானா அவனெல்லாம் தமிழக அரசு எந்த அரசா இருந்தாலும் சரி விடவே கூடாது. எந்த அரசா இருந்தாலும் விடவே கூடாது. இங்க தமிழகத்துல கல்வி மட்டும்தான், கல்வியறிவு மட்டும்தான், அறிவியல் மட்டும்தான், அறிவியல் சார்ந்த படிப்பு மட்டும்தான் இங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த மாதிரி அறவைக்கட்டுத்தனமான முட்டாள்தனமான வேலையெல்லாம் நம்மளுடைய தமிழக கல்வித்துறையில அரசு பள்ளியில ஆசிரியர்கள், தனியார் பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் யாருமே அனுமதி வழங்கக்கூடாது, கொடுக்கவும் கூடாது. தப்பு அது. ஏன்னா நீ கீழே, ஏன்னா விந்தணுக்கள் கீழே போனா உலகம் விருத்தி ஆகிறதுக்கு தானே குழந்தை பெற்றுக்கிறோம். நம்மளுடைய உறவுகள் விருத்தி ஆகிறதான் குழந்தை பெற்றுக்கிறோம். இல்ல தனியா முண்டமா நீயே திரிஞ்சு நடப்பியா, எனக்கு பொண்ணும் வேணாம் பையனும் வேணாம், ஏன் நான் மட்டும் பிறந்துட்டேன்பா, உங்க அப்பா அம்மா முடிவு பண்ணி தான் நீ பிறந்திருப்பியா? இல்ல உங்க அப்பாவை நீ சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏப்பா என்னை பெத்தெடுத்த, நீ பால் விந்துவை கீழே விட்ட உலகமா மாறி போச்சு, நானும் இளவெடுத்து போய் இந்த ஊர்ல பிறந்துட்டேன், நீ ஏன் என்னை பெத்தெடுத்த, நான் பைத்தியக்கார மாதிரி இங்க சுத்திட்டு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறேன். நீ உங்க அப்பாவை கேட்டிருக்க வேண்டியதானே மகாவிஷ்ணு அவர்களே, நீ பேசிருக்க வேண்டியதானே. நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆம்பளையா இருந்தா, நீ உண்மையிலேயே ஆன்மீக சொற்பொழிவாளர் இருந்தா, ஆன்மீகவாதியா இருந்தா, நீ என்ன பண்ணிருக்குன்னா, நீ போய் விந்தணுக்களை மேல ஏத்திட்டு நீ மாறு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட வந்து பேசு. என்ன இவங்களெல்லாம் மாறவே முடியாது. நீ யாரனாலும் பாருங்க, நீ ஏன் செய்யல, நீ ஏன் பண்ணல, உன்னால ஏன் முடியல, நீங்க கேளுங்க. அந்த மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் உண்மையிலேயே ஆன்மீக சொற்பொழிவுக்கெல்லாம் நீங்க கலந்துக்க போறவங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது, கடவுள் சொன்னாரு, இந்த மாதிரி நடந்துச்சு, மந்திரம் சொன்னா அப்படிலாம் நடக்கும், இப்படி பண்ண, சரி நீ கத்துக்கிட்டு நீ பண்றா,
நீ பண்ணு, மக்கள்கிட்ட இல்லாத மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு உதவி பண்ணு, செய்யி. அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இவன் புதுசா வந்துகிட்டு விந்தணுக்கள கீழ விட்டா இன்னைக்கு உலகம் விருத்தி ஆயி போச்சு, மக்கள் தொகை அதிகமாயிருச்சுன்னு சொல்லி இன்னொரு உலகத்துக்கு போலான்டா நிலாவுக்கு போயிட்டு இருக்கிறான். அங்க பிளாட் போட்டு இப்ப விக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. முட்டா பயல. அறிவில்ல. நீ எல்லாம் வந்து இங்க நீ கண்டுபிடிக்க வேண்டியதான். நீ பறக்க வேண்டியதான் நிலாவுக்கு. நிலாவை போய் அங்க ஒரு உலகத்தை கண்டுபிடிக்கலாம்ல. நீ தான் இந்த உலகம் வேணான்றல்ல, நீ போய் கண்டுபிடிக்கலாம்ல. உனக்கு அறிவியல் சம்பந்தமான, கல்வி அறிவு சம்பந்தமான அந்த எந்த ஒரு நாலேஜும், அறிவுபூர்வமான சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உனக்கு தெரியல. மக்கள, அதாவது தனிமையில இருக்கிற மக்கள், நீங்க வேணா பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இவங்கள வந்து சில பேர் வந்து கேன்வாஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, "அம்மா உங்ககிட்ட வந்து உண்மையிலேயே கடவுள் சக்தி இருக்குது. ஆன்மீக சக்திகள் நெறைய இருக்குது. நல்லா நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் நெறைய சம்மந்தப்பட்டிருக்கும்மா. கடவுளோட ஒத்துப்போகுது. உங்ககிட்ட நெறைய பவர் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கு வந்து ஊடுருவுங்கம்மா. உங்களுக்கு நல்லாருக்கும்." அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமான கேன்வாஸ் பண்ணுவாங்க. கேன்வாஸ் பண்ணிட்டு, ஏன்னா இவங்கள மாலையோ, கழுத்துல படிக மாலையோ ஏதேதோ ஒண்ணு போட்டுருவாய்ங்க. உத்தராட்ச கயிட்டோ ஏதோ போட்டு, அவங்கள அப்படி இப்படின்னு வெள்ள ட்ரெஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் குடுத்து திரிவி விடுவாய்ங்க கொஞ்ச நாளைக்கு. அவைங்க கடைசியில என்னடா இதுக்கெல்லாம் வந்து நம்ம காசு தான் செலவாகுது, வேலைக்கும் போக முடியல, ஒண்ணுக்கும் போக முடியல, 4 பேர் நம்மள பார்த்து பைத்தியக்காரன்னு நெனைக்கிறாங்களே, அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே குற்ற உணர்ச்சி வந்து எதுக்குடான்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுலருந்து வெளிய வந்துருவாங்க. ஏன்னா, அது அந்த வாழ்றது வரைக்கும்குள்ளார இந்த இளகிய மனம் கொண்ட யார் ஆன்மீகத்துல போய் வந்து ஆன்மீகத்துல போறாங்களோ அவங்கள யூஸ் பண்ணுவாங்க. தவறான பாதையில யூஸ் பண்ணுவாங்க. அந்த மொண்ண நாய் வேலைய அந்த நாய் வந்து பாக்குது. அ என்னாத்துக்கு நீ கொடைக்கானல கூட்டின்னு போய் கண்மணி, அன்போடு காதலன் இதெல்லாம் வந்து ஆன்மீகமாடா உங்க ஊர்ல டேய்! அப்ப கமலஹாசன் சார் வந்து பக்தி பாடல் தான் பாடியிருக்காப்புல்ல. கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. அது வந்து பக்தி பாடல். இல்ல ஆன்மீகத்துக்கான பாடல். ஐயோ! கரும கருமம். இவங்கலாம் வந்து டேய்! இன்னும் எத்தனடா பேர் இந்த மாரி கிளம்பி இருக்கிறீங்க? கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஆளெல்லாம் இப்ப என்ன சொல்லியிருக்காப்புல, நான் சிறைச்சாலைக்கு சென்றாலும் பரவால்ல, அங்க இருக்கிற ஜெயில் கம்பிய புடிச்சு, நான் எல்லாத்துக்கும் மந்திரக்கோள் அந்த ஜெயில் கம்பிய வந்து மந்திரக்கோலா மாற்றி, எல்லார் கையிலயும் குடுத்து, நான் வந்து பயங்கரமா வெளிய வரப்போறேன். அப்படின்னு ஒரு பில்டப் கிரியேட் பண்ணி பைத்தியக்காரத்தனமான ஜோக் பண்ணிட்டு இருக்காப்புல அந்த மகாவிஷ்ணுன்ற பையன். ஸோ இவன்லாம் வந்து ஸோ யப்பா!